கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், 2023ஆம் ஆண்டு துபாய் மற்றும் ஸ்பெயின் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் 9,540 கோடி முதலீடுகளை ஈர்க்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாகவும், ஆனால் இதுவரை ₹1 கூட முதலீடு வரவில்லை என குறிப்பிட்டார். சென்னையில் நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் எவ்வளவு முதலீடு வந்தது என தெரியவில்லை என்ற ராமதாஸ், எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்தது, கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் திமுகவின் துரோகத்தை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அரசு வெளியிட்ட தகவல்கள் திரிக்கப்பட்டவை என்றும் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் முதலீடுகள் எவ்வளவு? வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக, முதலீட்டை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்வது நல்ல முயற்சி தான். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விளக்க வேண்டும். கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எவ்வளவு முதலீடு வந்தது என தெரியவில்லை.